ஹே கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி என்னன்னா 2013 ரிலீஸ் ஆன வேர்ல்டு வார் Z. இந்த மூவி ஜாம்பி மூவின்றனாலே ஆக்ஷன் ஆரரும் பஞ்சமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் தான் கொஞ்சம் லேட்டாக ரிவ்யூ பண்ணுறேன். சரி, பார்க்காதவங்க இதை பாருங்க. இந்த மூவி அவ்வளோ நல்லா இருக்கு. ஜாம்பி எல்லாம் பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. ஜாம்பி ஒரு வாளே தாண்டி போகும், அதெல்லாம் நல்லா இருக்கும். சரி வாங்க இந்த மூவியோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்ல இயற்கையோட சின்ன சின்ன அழிவுகளை காமிக்கிறாங்க. எப்படின்னா டால்ஃபின் எல்லாம் செத்து போய் கரை ஒதுங்குது. அது மட்டும் இல்லாம நிறைய அனிமல்ஸோட ஒண்ணு மாத்தி ஒண்ணு அடிச்சுக்கிறது, கொல்றது, இது மாதிரி எல்லாமே ஸ்டார்டிங் சீன்ல காமிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோட ஃபேமிலியை தான் காமிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிறாங்க. திடீர்னு 4 பேரெல்லாம் அவங்கள கிராஸ் பண்ணி ஓடுறாங்க. எதுக்குடா ஓடுறீங்கன்னு கேட்டா, எனக்கும் தெரியல, உங்கள மாதிரி தான் நான் வேடிக்கை பார்க்கறேன்னு அம்மா சொல்றான். அதுக்கப்புறம் சில பேரெல்லாம் நாய் மாதிரி வினோதமா நடந்துக்கிறாங்க. ஒருத்தனை மாத்தி ஒருத்தன் கடிச்சுக்கிறானுங்க. கடிச்சு 13 செகண்ட்ல நாயா மாறுறானுங்க. ஐ மீன் நாய் மாதிரி வினோதமா அக்ரெசிவா மாறுறாங்க. காலையில எழும்போது சிட்டியோ ரொம்ப அமைதியாயிடுச்சு. அவங்க அந்த வைரஸை பார்த்ததுலேருந்து அது ரொம்பவும் வேகமா பரவுது. எந்த அளவுக்கு ஸ்பீடுனா ஒரு நிமிஷத்துக்கு 500 பேருக்கு மேல பரவ மாட்டேங்குது. ஹீரோட ஃபேமிலியெல்லாம் உயிரை கையில பிடிச்சுன்னு தப்பிச்சு ஓடுறானுங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஹீரோ எக்ஸ் மிலிட்ரி சோல்ஜர், பத்தாத்துக்கு டிடெக்டிவும் கூட. நைட்டுக்குள்ள அந்த சிட்டி ஃபுல்லா பரவிட்டு இருக்கு வைரஸ். அதனால அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் நாங்க ஃபேமிலியோட வீட்டு மொட்டை மாடியில் இருக்கிறவங்க வந்து கொண்டு போடான்னு சொல்றான். ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அவங்களுடைய ஃபேமிலியும் ஹீரோவும் ஒரு கப்பலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த கப்பல்ல அவங்க நல்லாவே பாத்துக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. திரும்ப நீ ஜாயின் பண்ணணும் ஹீரோவை கேக்குறாங்க. எதனாலன்னா இந்த ஜாம்பி வைரஸ் எங்கிருந்து பரவிச்சு, அதுக்கான கியூர் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் விசாரிக்கிறதுக்காக தான். ஆனா நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்றான். எதனாலன்னா நான் அங்கிருந்து வெளியே மாட்டேன், இப்ப நான் என் ஃபேமிலி கூட தான் இருக்கேன்னு ஹீரோ சொல்றான். அதுக்கு அந்த கப்பலோட கேப்டன் வந்து, நீ எங்களுக்கு உதவி செஞ்சா மட்டும்தான் உங்களோட ஃபேமிலியை எங்க வச்சுக்க முடியும், நாங்க தேவையில்லாத யாரையும் வச்சுக்கிறதுன்னு சொல்றாரு. சரி, வேற எந்த வழி இல்லாம நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். சரி, நீங்க ஏதாச்சும் ஒரு லீடு கொடுங்க, நான் அங்கிருந்து பிடிச்சிட்டு போயிடுறேன்னு ஹீரோ சொல்றான். அப்பதான் அவங்க சொல்றாங்க, இந்த வைரஸ்க்கு கொரியாவில இருந்து ஒருத்தர் ஜாம்பின்னு பேர் வச்சிருக்காங்க, அது மெயில்ல வந்துச்சுன்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ கிட்ட. உடனே நம்ம ஹீரோ கிளம்பி கொரியாவுக்கு போறான். அது மட்டும் இல்லாம அந்த கியூரை ரெடி பண்ண ஒரு டாக்டரையும் கூட்டிட்டு போறாங்க. ஆனா அவன் போற வழியிலேயே செத்து போயிடுறான். போற வழியிலனா போயிட்டு அப்புறம் செத்து போயிடுறான் ஜாம்பியை பார்த்து. ஆனா அங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரியுது இன்னொரு ஷாக் என்னன்னா, இந்த வைரஸ் பரவறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து அவங்க நாட்டை சுத்தி பெரிய பெரிய சுவரெல்லாம் எழுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது என்னடான்னு பார்க்க நம்ம ஹீரோ கிளம்பி இஸ்ரேலுக்கு போறான். அங்க போய் பார்த்ததான் தெரியுது எறும்பு புத்துலுக்கிற மாதிரி ஜாம்பிங்கெல்லாம் அந்த கோட்டை சேவரை சுத்தியும் இருக்குங்க. ஜாம்பி உள்ள வராதுன்னு தைரியத்துல அவங்க ரொம்ப சவுண்டா கத்தி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம பாட்டெல்லாம் பாடுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு ஜாம்பி மேல இன்னொரு ஜாம்பின்னு மேல ஏறி அந்த சுவரவே தாண்டி வந்துருதுங்க. அப்புறம் இஸ்ரேலோட நிலைமை என்னாச்சுன்னா, கரையாம்பத்துக்குள்ள இந்த எறும்பு திணி மாதிரி ஆகி போயிடுச்சு. அவங்க ஜாம்பி வரக்கூடாதுன்னு நாட்டை சுத்தி கோட்டை சேவரி எழுப்பனா, கடைசியில ஜாம்பி உள்ள வந்த அப்புறம் இவங்க வெளியே போகாத மாதிரி இவங்களுக்கே ரிவிட் அடிச்சிருச்சு. நம்ம ஹீரோ இத்தனை நாட்டுக்கு போய் அவன் பார்த்ததை வச்சு என்ன புரிஞ்சுக்கிட்டான்னா, அந்த ஜாம்பி வைரஸ் எப்படி பரவுதுன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷா ஹெல்த்தா இருக்கிற உடம்புல தான் பரவுது. நடக்கவே முடியாத கஷ்டப்படுறவங்க, நோயால தாக்கப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த வைரஸ் பரவ மாட்டேங்குது. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு எப்படி ஆன்டிடோட் கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற கதை தான் த வேர்ல்டு வார் Z. படம் சும்மா ஆரம்பிச்சதுல இருந்து விறுவிறுன்னு எண்டுக்கு கொண்டு போயிருது. போற ஸ்பீடே தெரிய மாட்டேங்குது. கிராஃபிக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ஆக்டிங் எல்லாம் பிச்சு ஒதிரி இருக்காங்க. நம்மளுக்கே பக்குன்னு ஆயிருது என்னடா நடக்க போகுதுன்ட்டு. நம்பி பாருங்க, சந்தோஷமா போங்க. ஏன்னா படம் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த மூவியோட லென்த் என்னன்னா 1 மணி நேரம் 56 நிமிஷம். இந்த மூவி நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெலிகிராம் சேனல்ல லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ். இதுல முக்கியமான விஷயமே, நம்ம தடயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆயுசே மொத்தமா முடிச்சு போயிடும்.